ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸோட டே 1ல் இன்றைக்கி இருக்கும். இந்த தமிழைன் பார்த்துக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாடிஃபை யுவர் என்விரான்மெண்ட். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க, இங்கிலீஷ் பேச தான் போகிறீங்க. அதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள், நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஒரு மாடிஃபை பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ண தேவையில்லை, மாடிஃபை பண்ணிக்கணும். இதுதான் ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்லாம் போடுறாங்க, நிறையா வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் சொல்கிறது தானே நீங்களும் சொல்ல போகிறீங்க அப்படின்னா வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். சில டிப்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. மற்ற இதுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மென்டலி, சைக்கலாஜிக்கலி, இன்வர்ட்லி இப்படி எந்த மீனிங்கில் சொன்னாலும் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பேச தானே போகிறோம், இதுக்கு எதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டு அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இந்த ஒரு 30 days நம்ம இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போது இதில் நம்ம ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வரணும். பெட் டைம் ஸ்டோரிஸ் டெய்லி நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதே ஒரு பெரிய பெரிய நாவல், ஒரு ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிம்பிளாக பெட் டைம் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். ஒரு புக்ஸாக இருக்கும், இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஸ்டோரிஸ் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிக்ஷன், நாவல் அதை எடுத்து படிக்கிறத விட பெட் டைம் ஸ்டோரிஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், மூவிஸ் பார்க்குற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவியாக எடுத்து பார்க்கலாம். அப்போ எனக்கு கதை புரியாது அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் சப்டைட்டில் தமிழ் வச்சுக்கோங்க. சப்டைட்டில் எப்போவுமே இங்கிலீஷ் வச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக நம்ம என்ன கேட்குறோமோ அதில் தான் இருக்கும் பார்க்குறத விட. அப்போ பார்க்குறது அந்த இங்கிலீஷோட அந்த வேர்ட்ஸை பார்க்குறதுன்றது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இங்கிலீஷில் ஆடியோ வச்சுட்டு சப்டைட்டில் வேணால் நீங்கள் தமிழ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்க்கலாம். இந்தியன் ரைட்டிங் புக்ஸ், அதாவது இந்தியன் ஆத்தர்ஸ் இங்கிலீஷ்லேயே நிறையா ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அது மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவர்கிரீன் ஆத்தர் ஆர்கே நாராயண் அவரோட புக்ஸு, கமலாதாஸோட புக்ஸு, அனுஜா அவங்களோட புக்ஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அவங்க எழுதியிருக்கிற அந்த ரைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க சொல்ல வந்த விஷயமா இருக்கட்டும், நமக்கே ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜோக்ஸ். எனக்கு மூவி பார்க்குற பழக்கம் கிடையாது, எனக்கு புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோக்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்போது இங்கிலீஷில் இருக்கிற ஜோக்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷில் நிறையா பேர் இந்த காமெடியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜோக்ஸ், அவங்களோட வீடியோஸ், இல்லை ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்களோட வீடியோஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட என்விரான்மெண்ட்டில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ஒரு சின்ன குழந்தைங்கள்ட்ட கூட இப்போலாம் அந்த ஹேபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, கேம்ஸு. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே ஃபோன் எடுத்துகிட்டு கேம் தான் மேம் விளாட்றா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிறையா பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் இதை குழந்தைங்கள்ட்ட மாற்ற முடியல. இப்போ எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே கேம்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி மாற்றலாம்? அவங்களுக்கும் ஸ்போக்கன் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவங்கள எப்படி மாற்றலாம் அப்படின்னா, கேம்ஸ் விளாட்றாங்களா, ஓகே நீ விளாண்டுக்கோ, ஓகே விட்டுருங்க. பட் என்ன மாதிரியான கேம்ஸ் அப்படின்னா, வேர்ட் கேம்ஸாக நீங்கள் எடுத்து கொடுங்க. அது என்னது வேர்ட் கேம் அப்படின்னா, லெட்டர்ஸ் எல்லாமே டிஸார்டராக இருக்கும். அதை ஆர்டர் பண்ணி நம்ம நிறையா வேர்ட்ஸ் நம்ம மேக் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்குற வேர்ட்ஸ்குள்ளேயே நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நான் 2 ஆப்போட லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான். அந்த 2 கேமுமே நான் ஆல்ரெடி 2மே நான் விளாண்டுருக்கேன். ஸோ நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது ஒரு 2 தடவை 3 தடவை விளையாடும் போதே குழந்தைங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்ன வேர்டாக இருக்கும், அது என்ன வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோக்கஸ் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் நார்மலாக எதிர்பார்க்குற மாதிரி அவங்க மற்ற எந்த ஒரு கேம்ஸையும் எடுக்க மாட்டாங்க. இந்த கேம்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஈஸி தானே. அந்த பழைய கேம் விளையாடுறத பதிலாக இந்த வேர்ட் கேம் விளையாண்டாங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ அது மாதிரி சொல்லிக் கொடுங்க. நான் சொன்ன கேமோட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேட் இது தான். இதில் என்னென்ன வேர்ட்லாம் உங்களால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்க ஆரம்பித்தாச்சு, ஜோக்ஸ் கேட்க ஆரம்பித்தாச்சு, கேம்ஸை மாற்றியாச்சு. இதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவையானது நம்ம மென்டலி நான் சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட் தேவை. ஓகேவா? அதாவது என்னால் பேச முடியும், யாராவது ஒருத்தவங்களை உங்களை டீஸ் பண்ணால் கூட நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் திரும்ப ரியாக்ட் பண்ண வேணாம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஸ்போக்கன் பேச தான் போகிறீங்க. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கோங்க. அதை எதையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க.
நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க என்னோட இங்கிலீஷை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணணும். பேச ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் பேசவே மாட்டேன் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து கரெக்டு கிடையாது. ஸோ பேச பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருக்கட்டும், இல்லை 2 வேர்டாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை நீங்கள் பேசுங்க. நார்மலாக ஒரு ரீசர்ச்சில் வந்துட்டு 75% ஆஃப் இங்கிலீஷ் சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? அப்போது நார்மலாக நீங்கள் ஒரு 12 இயர்ஸாக இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜாகவே இருந்திருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு வந்து பேச வரது கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிசனிங், அதாவது லிசன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு வந்து ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு ஜோக்காக இருக்கட்டும், லிசனிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்ஃப் டாக், அதாவது வீட்டில் மிரர் முன்னாடி நின்று நீங்கள் பேசி பார்க்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்டே நீங்கள் பேசி பார்க்கலாம். இல்லை எனக்கு அது எதுவுமே கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பேசி பார்த்துட்டே இருங்க. எப்போவும் மைண்டில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு தாட் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று, அதை ஃபுல்லாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்களே பேசி பார்த்துட்டே இருங்க. வெளியில் பேசுறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். வாயை திறந்து பேசணும். ஐ மீன் சத்தமாக பேசணும். இந்த மனசுக்குள்ளேயே படிக்கிறது இதெல்லாம் சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட் வந்து பேசுகிறதுல இருக்கவே கூடாது. ஸோ நல்லா சத்தமாக பேசுங்க. கண்ணாடி முன்னாடி பேசுங்க. இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு புரியுது புரியலை, உங்களுக்கு திரும்ப ரீப்ளே வருது வரல, இதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்கள் பேசணும். இதுதான் ஃபஸ்ட்டு. மஸ்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இதைத்தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல, இது எதுக்கு தனியாக ஒரு தடவை சொல்கிறீங்க அப்படின்னா, எப்படியும் நீங்கள் பேசும்போது யாராவது ஒருத்தவங்களும் உங்களை கலாய்க்க தான் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்க தான் போகிறாங்க. பரவாயில்ல, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு 35-40 ஏஜில் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. அப்போது ஒரு இடத்துல நீங்கள் போய் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றப்போ அங்கே திணறினீங்கன்னா அப்போ எல்லாருமே ரொம்ப கலாய்ப்பாங்க. அப்போ ஏர்லியர் பீரியட்லேயே இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தேவை நீங்கள் இங்கிலீஷ் பேசணும். அப்போது தயக்கமே இல்லாமல் பேசணும். இதுதான். இதெல்லாம் தான் டே 1லேங்க நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. என்ன மேம், நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்ன்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு வெறும் ஒரு கிராமர் பார்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். பட் இது எதுவுமே இல்லை அப்படின்னா, ஸ்பீக்கிங்க்கு வந்து கிராமர் அந்தளவுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம வந்து இலக்கணத்தின்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைல்ல? அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.